சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. அப்படின்னா அஸ்வினி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அங்கே வந்து என்ன இருக்குன்னா ஒரு மருத்துவ குணம் அங்கே இருந்துட்டு இருக்கும். அந்த சூரியன் சுக்கரனுடைய பரணி பூரம் போராட்டத்திலிருந்து திசை நடத்தினால் அல்லது சூரிய திசை சுக்கர புத்தி வரும் பொழுது தந்தையை புரட்டி போடுகிறது. செல்ஃபி நாயகன் என்று அழைக்கக்கூடிய நட்சத்திர நாயகன் என்கிற பெயரோடு இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாருமே கூப்பிடுறது அவரை செல்ஃபி நாயகன் தான் கூப்பிடுவோம். ஐயா பாலசுப்ரமணிய ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நட்சத்திர நாயகன் அவர்களுடைய பாணியிலேயே ஜோதிட தகவல்களை கருத்துக்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவர் பேசுகிற விதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி கலந்ததாக இருக்கும், ஆனால் அதுக்குள்ளார ஏகப்பட்ட கருத்துக்கள் இருக்கும். அந்த காமெடியை மட்டும் ரசிச்சுட்டு கருத்துக்களை விட்டுறாதீங்க, கருத்துக்களை எடுத்துக்கணும்னு கேட்டுக்கொண்டு அவர் வசம் மேடையை ஒப்படைக்கிறோம். ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கம் திருச்சிராப்பள்ளி தலைவர் உயர் திரு விஜயகுமார் அவர்களே, செயலாளர் உயர் திரு ராக்ஃபோர்ட் ராஜன் அவர்களே, பொருளாளர் உயர் திரு ரோஷன் அவர்களே மற்றும் இணைச் செயலாளர் உயர் திரு சரவணகுமார் அவர்களே, துணை செயலாளர் சுக்கரன் செந்தில் அவர்களே, கௌரவ தலைவர் ஆச்சாரியார் உயர் திரு ஆறுமுகம் அவர்களே மற்றும் இந்த சங்கத்தின் ஏனைய நிர்வாகிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி அகற்றியலார் இயற்றப்பட்ட குமாரசாமியம் நூலையும் வணங்கி, அந்த நூலின் அடிப்படையை தமிழில் இருக்கக்கூடிய சிறப்பான நூல்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த குமாரசாமியத்தை வணங்கி, நட்சத்திரம் என்பது அதன் அடிப்படை தன்மை. எல்லாருமே நம்ம வந்து என்னன்னா அந்த குமாரசாமிய நூல் என்பது ஒரு தமிழ் நூல், தமிழை மையப்படுத்தி தமிழ் வார்த்தைகளை கொடுத்து இருக்கக்கூடிய அந்த நூல். இங்க பாருங்க, செயலாளர் ராக்போர்ட் ராஜண்ணா, அந்த ராக்போர்ட் அப்படிங்கிறது தான் அந்த குமாரசாமியத்தினுடைய இன்றைய வெளிப்பாடு. 1939 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்கார் அந்த நூலினுடைய தன்மையை எடுத்து அவருடைய பதிப்பகம் ராக்போர்ட் பிரிண்டர்ஸ் சொல்லிட்டு ஒரு பதிப்பகம் சென்னையில், அதன் மூலமாக தெளிவான ஒரு குமாரசாமியத்தை அங்கே கொடுத்தார்கள். அதற்கு முன்பு பாடலாகத்தான் இருந்தது. நம்ம முன்னோர்கள் வந்து அந்த பாடல் வழியை கொடுத்து இருந்தாங்க. அந்த ராக்போர்ட் பிரிண்டர்ஸ் வந்து முதலில் ஒரு தமிழாக சிறிய தொகுப்பாக தான் கொடுத்தாங்க. அவங்க அந்த தொகுப்புக்கு வந்து ஒரு சில குறிப்புகள் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நிறைய குறிப்புகள் அங்க அதுலதான் வந்து தாரா பலன் நிர்ணய அடிப்படையில் நட்சத்திரங்கள். எல்லாரும் கேட்பாங்க, என்ன சார் குமாரசாமியத்தில் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, நான் வாங்கி புரட்டி பார்த்துட்டேன், அதுல ஒண்ணுமே இல்லாத இருக்குது, எந்த விதமான இது நூல் இதுவுமே இல்லாத இருக்குது அப்படிம்பாங்க. ஆனா என்னை வளர்த்து எடுத்த பள்ளிப்பாளைய ஜோதிட சங்கம் 2000 ஒவ்வொரு இதற்குமே எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பள்ளிப்பாளைய ஜோதிட சங்கம் அனைத்து குருமார்களையும் இந்த காலத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவர்களிடம் சென்று நான் ஒரு நட்சத்திரத்தை பற்றி நான் விவரிக்கும் பொழுது இந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் முதல்ல சொன்னாங்க, அப்புறம் குணநலங்கள் சொன்னாங்க, செயல்கள் சொன்னாங்க, செயல்பாடுகள் சொன்னாங்க, அதுக்கப்புறம் தாராபல நிர்ணய அடிப்படையிலே எப்படி போக வேண்டும் என்று ஒரு நட்சத்திரத்தை பற்றி அவர்கள் தெளிவா சொன்னாங்க. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஏதோ ஒரு சிறப்புகள், ஒவ்வொரு குணநலங்களையும் கொண்டுள்ளது. அப்போ ஒவ்வொரு குணநலங்களையும் கொண்ட நட்சத்திரங்கள் அஸ்வினியிலிருந்து ரேவதி வரலும்
27 நட்சத்திரங்கள், அதற்கு 108 பாதங்களை கொடுத்து அந்த 108 பாதங்களுக்கும் குணங்கள் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரி செய்வார்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த அடிப்படையிலே அவர்கள் வேறு ஒரு நட்சத்திரத்தின் குணாதிசயங்களோடு சென்று அடையும் பொழுது எப்படிப்பட்ட குணங்கள் அவங்களுக்கு கிடைக்குது, எப்படி இருக்கிறாங்க, அந்த காலகட்டத்தில் தசாபுத்தி எப்படி ஓடுது, அந்த தசைக்கு எந்தெந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது, இதே மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. ஒரு குணநலங்கள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அஸ்வினி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அங்கே வந்து என்ன இருக்குன்னா ஒரு மருத்துவ குணம் அங்கே இருந்துட்டு இருக்கும். இது நான் 2008 இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறேன். மருத்துவ குணம் கொண்ட நட்சத்திரத்தில் சிறப்பானது அஸ்வினி நட்சத்திரம். ஆனா அது செயல்படுத்தணும். மருத்துவ குணம் மட்டும் இருந்தால் பெறாது, மருத்துவ குணத்தை செயல்படுத்துவதற்கு 13வது நட்சத்திரம் தேவைப்படுகிறது. அப்ப இயற்கையிலே அஸ்வினியும் 13வது நட்சத்திரம், ஆனா அஸ்தமம் இரண்டும் ஒன்று சேர்ந்தாலே அந்த மருத்துவ குணம் சிறப்பாக செயல்படும். அப்ப அஸ்வினியில் பிறந்தவர்கள், ஏன்னா அதுல சந்திரன் இருக்குது, சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்தம் வந்துடும், ஒரு 13 நட்சம் வரும். அப்ப அந்த இது இருக்கிறப்ப உங்களுக்கு அவங்க வந்து மருத்துவத்தை குணமாக்கும் தன்மை உடையவர்களாக ஆயிடுறாங்க. எடுத்து பாருங்க, நீங்க அஸ்த நட்சத்திரத்துக்காரர்கள் ஒரு சின்ன மாத்திரை கொடுத்தாவே அந்த நோய் குணமாயிடும். ரொம்ப தலைவலிக்குதுங்க அப்படின்னா போதும், மெடிக்கல் ஸ்டோர்ல பாருங்க, அஸ்த நட்சத்திரத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஒரே ஒரு மாத்திரை, நான் அந்த மெடிக்கலுக்கு போனேங்க, ஒரே ஒரு மாத்திரை தாங்க கொடுத்தாங்க, நல்லாயி போச்சுங்க. எடுத்து பாருங்க, 13வது நட்சத்திர தாரை ஓடிட்டு இருக்கும் உங்க நட்சத்திரத்துக்கு. அது அப்ப 2 நட்சத்திரத்தினுடைய இணைவுகள் என்ன செயலை செய்கிறது? அஸ்வினி நட்சத்திரத்துக்காரனு கேட்டை நட்சத்திரத்தை அன்று போனான்னா பணத்தில் ஒரு பிரச்சனையை சந்திப்பான். எடுத்து பாருங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்காரனு. அதே உங்க நட்சத்திரத்துக்கு எடுத்துனீங்க 18வது நட்சத்திரம் என்னன்னு பாருங்க. அந்த அன்னைக்கு பணத்தினுடைய செயல்பாடுகள், பணத்தை எண்ணி கொடுக்கிறதோ, பணத்தை வாங்குறதோ, அல்லது பணத்தின் மூலமாக ஏதோ ஒரு காரியங்கள் செய்யறதோ நிறுத்தி கொள்ளுங்கள், அடுத்த நாள் போங்க. அப்ப அந்த 18வது நட்சத்திரம் நீங்க இயற்கையில பாருங்க, உங்க அனுபவத்திலேக்குள்ளே பாருங்க, நாங்க சொல்லணுங்கிறது இல்லை. ஏன்னா தாராபல நிர்ணயம் அந்த நட்சத்திரத்துக்குள்ள வந்து தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. இப்ப சரவணசுந்தரம் அவர்கள் வந்து நான் ஒரு குறிப்பா ஒரு 22வது நட்சத்திரத்தை எடுத்து பேசிட்டு இருந்தேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்தை பத்தி தெளிவா ஒரு மேடையில் சொன்னார். எங்களுக்குள்ளேயே அது அந்த மேடையில ஒரு போட்டிகள் இருந்தது. அப்ப 22வது நட்சத்திரம் எடுத்தோன்னா நம்ம வைநாசிகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள உள்ள போயிடுறோம். ஆனா அந்த 22வது நட்சத்திரத்தில் இருக்கிற தெய்வம் உங்களுக்கு கேட்ட வரம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்கும். 22வது இடத்தில் போய் அல்லது 22வது நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு பண உதவியே வேணும்னா கூட யாராச்சும் உங்களுக்கு 22வது நட்சத்திரத்துக்கு போய் கேளுங்க, உடனே அவனே அறியாதே உதவி செய்வான். கேட்டது கிடைக்கும் இடம் வைநாசிகம் என்றும் பெயர். இன்னொன்று அது பெயர் அபிஜித்னு பெயர் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த தாராபல நிர்ணயத்தை வந்து இந்த கோணத்தில் நம்ம ஒவ்வொன்றும் எடுக்கணும். உங்களுக்கு இயற்கையில நீங்க பாருங்க, அஸ்வினி நட்சத்திரம் ஒரு வீட்டுல அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர் இருந்தாங்கன்னா ஒன்று அவர்கள் குழந்தைகளோ அல்லது அவர்கள் முன்னோர்களோ அல்லது இனி பிறக்கக்கூடிய குழந்தைகளோ எடுத்து பாருங்க, திருவாதிரை வந்துடும். எடுத்து பாருங்க, உங்க அனுபவத்தில் எடுத்து பாருங்க. ஏன்னா 6வது நட்சத்திரம் இதுவும் தெய்வ நட்சத்திரம், அங்கேயும் ஒரு தெய்வ நட்சத்திரம் வந்துடணும். 6வது நட்சத்திரம் தெய்வ நட்சத்திரம் திருவாதிரை வந்துடும். குணநலங்கள் மாறுபட்டு இருக்கும், அது அப்புறம் உடனே வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் தான் இவர்களுடைய குணநலங்களும் அவர்களுடைய குணநலங்களும் ஒத்து எப்படி போகுது, கிரகம் அதுக்குள்ள எப்படி இருக்குது. திருவாதிரையில் ஒரு கிரகம் இருந்து விட்டால், குறிப்பா செவ்வாய் இருந்து விட்டால் தந்தை மகனுக்கு ஒரு பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டே இருக்குன்னு சொல்லணும். அதே போலதான் பரணியில பிறந்துட்டாவே தந்தை மகனுக்கு பிரச்சனை இருக்கும். அப்ப அந்த நட்சத்திரத்தின் குண அதிசயங்கள் அங்கே. அப்ப அவர்கள் எப்படி அணுக வேண்டும், தந்தையை எப்படி அணுக வேண்டும். திருவாதிரையில் செவ்வாய் இருந்துச்சுனாவே தந்தைக்கு மகனுக்கு பிரச்சனை. அப்ப அதற்குரிய கோயில்கள் நீங்க சொல்லணும். சுவாமிமலை அந்த கோயில் அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா தீர்வு கிடைக்கும். ஒரே ஒரு முறை தான் போவாங்க.
அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து தீர்வாயிடுச்சு. இதெல்லாம் அந்த ஒரு நிகழ்வுல நடக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே அந்த நட்சத்திர அடிப்படையில் தான். ஏன்னா 2.25 நாள் மட்டும்தான் ஒரு இடத்துல இருக்கும், மாறிடுவார். அப்ப அந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் குதாதிசயங்கள் எடுத்துக்கணும். சித்திரைன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு, செவ்வாயுடைய நட்சத்திரம் தான், சிறப்பான நட்சத்திரம். ஏன்னா 6லயும் இருப்பார், 7லயும் இருப்பார். சர்வீஸும் பண்ணுவார், மனைவியினுடைய செயல்பாட்டுக்கும் கொடுப்பார். ஆனா அந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக கூட இருக்கட்டும் ஜாதகர், ஏன்னா நம்ம ஜோதிடர் கொடுக்கிறப்ப ஜாதகர் அப்படின்னு கொடுத்தாவே ஆண் பெண் இருவரும் அர்த்தம். ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் என்று பிரிச்சு கொடுக்கிறப்பதான் பெண் ஜாதகம் ஆண் ஜாதகம் கொடுப்போம். ஜாதகர் சித்திரை நட்சத்திரத்தில் 1-2 பாதங்களில் இருந்தாலும் சரி, 3-4 பாதங்களில் இந்த பாவத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் உடுத்தும் உடை விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். எடுத்து பாருங்க, ஒருத்தர் சித்திரை நட்சத்திரம் வருது, என்னங்க நீ ஒன்னு சிம்பிள் உங்க ஃப்ரெண்டாவே இருக்கட்டும் சட்டை கழட்டுற அப்படின்னு பாருங்க, அவங்க உள்ளாடைய ஒரு கிழிஞ்ச உள்ளாடையா இருக்கும், இல்லைன்னா அழுக்கு உள்ளாடையா இருக்கும், இல்லைன்னா சம்பந்தமே இல்லாத எதையோ ஒன்று தொலைன்னு போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா டைட்டா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. உடை விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுகிறது அந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு. அப்ப நூல்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா ஜவுளி கடைன்னு மட்டும் கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த ஜவுளி கடையில் அந்த சித்திரை நட்சத்திரம் 6ஆம் 7ஆம் பாவத்தினுடைய செயல்பாடுகளை உள்ளே செய்து கொண்டு இருக்குது. அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை. அதை நான் நிறைய மேடைகளை சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. புதன் எந்த விதத்தில் கெட்டு போனாலும், இது நட்சத்திர அடிப்படைக்குள்ள தான் போகுது, புதன் ஒரு ஜாதகருக்கு எந்த விதத்தில் கெட்டு போனாலும், அஸ்தம் கெட்டு போகிறது 10 ரூல்ஸ் இருக்கு. அஸ்தமம், நீச்சம், வக்ரம், பாவகிரக செயல், அதிசாரம், இதெல்லாம் ஒரு 10 இது இருக்குது. நீங்க அதை எடுத்துக்கணும். கெட்டு போகுதல் அப்படின்னு சொன்னாவே 10 விதிகள் நீங்க இயற்கையிலே மனப்படமா கொண்டாந்துடணும். அப்ப புதன் எந்த விதத்தில் கெட்டு போனாலும் சரி, அவர்கள் உள் ஆடையில் ஒரு பிரச்சனை இருக்கும். அதை நீங்க அப்படி நேரடியா சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நான் சொல்லுவேன், பெண்களாக இருந்தா சுடிதார் போடுமா, சேலை கட்டாதமா அப்படிமே. ஏனென்றால் 3-6 கூடிய புதன் அது கெட்டு போயிடுச்சு. 3ங்கிறது தோள்பட்டை, 6ங்கிறது இடுப்பு. நீங்க வேணா பாருங்க, அந்த தொப்புள் கொடியை காட்டிக் கொண்டிருக்கும் எந்த ஒரு பெண்ணாக இருக்கட்டும் பாருங்க, நல்லா படிச்சிருப்பாங்க. இந்த லோ ஹிப் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களை கூப்பிட்டு கேட்டு நீ என்னமா படிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படிப்பா சொல்லுவாங்க. ஏனென்றால் அந்த செயல்பாடுகள் அங்கே வெளிப்பட்டுடும். அப்ப அவர்கள் நம்ம கலாச்சாரத்துக்கு, நம்ம கலாச்சாரங்கள் மட்டும்தான் ஏத்துக்கலாம். அம்மா இந்த மாதிரி சுடிதார் போட்டுக்கோங்க, ஏன்னா மேல் உள்ளாடை தெரிஞ்சாலும் பிரச்சனை தான். அப்ப அவர்களை கூப்பிட்டு அம்மா உள்ளாடை போட்டுக்கோங்க, சுடிதார் அணிஞ்சிக்க, சுடிதார் அணிஞ்சிட்டா இது ஒரு இருக்கும், நம்ம பிரச்சனை இல்லாத நம்ம கலாச்சாரத்துக்கு அது ஒத்து வந்துடும். ஆனா இதையே ஒரு சில இனங்கள் சரிவர செஞ்சு கொண்டு இருக்கும், பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கும். இந்த மார்வாடின்னு ஒருத்தர் இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க நீங்க. அவங்க வீட்டுல போய் பாருங்க, அழகா சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா இருப்பாங்க. வெளியே வரப்பு மட்டும் பாருங்க, அவங்களை பார்த்துருப்பீங்க. வெளியே வரப்பு பார்த்தீங்கன்னா முக்காடு போட்டிருப்பாங்க, அவர்கள் தொப்புள் கொடி தெரிஞ்சிருக்கிற மாதிரி இருப்பாங்க. நான் ஆராய்ச்சி பண்ணதுல 2 கிரகம், ஒன்று குரு, இன்னொன்று சுக்கிரன். அந்த பிஹெச்டியில படிக்கிறப்ப 2மே ஆராய்ச்சி பண்றப்ப அதுதான். குரு என்பது பிராமணனுக்கு சம்பந்தப்பட்டது, சுக்கிரன் என்பது இவர்களுக்கு சம்பந்தப்பட்டது. ஏன் இவர்கள் இப்படி செய்தார்கள் என்று பார்ப்போம். அப்ப சுக்கிரன் எங்கே நீச்சமாகுது? 6ஆம் இடத்தில் நீச்சமாகுது. அப்ப 6ஆம் இடம் தான் என்றைக்குமே வாயிற்படின்னு சொல்ற இடம். ஒரு வீட்டினுடைய வாயிற்படி 6ஆம் இடம். நம் உடலுடைய வாடியப்படி தொப்புள் கொடி. அதனாலதான் தொப்புள் கொடி உறவுகள் அவ்வளவு முக்கியம் சொல்லி புதனை கொண்டு அங்க வச்சது. மாமன் உறவை கொண்டு அங்க வச்சது. தொப்புள் கொடியில் முதல் உறவு மாமன். புதன் 6ஆம் இடத்துல கொண்டு வச்சதுக்கு காரணமே என்னன்னா, நம்ம தொப்புள் கொடி என்றுமே அது சுத்தமாகவும் காற்றோட்டமாக இருக்க வேண்டும். ஆனா நாம அப்படி நம்ம கலாச்சாரத்துக்கு அது ஒத்து வரல. அதனால நாம வேறு விதத்துல மாறிட்டோம். ஆனா அதற்கு தகுந்த மாதிரி வேற ஒன்று செஞ்சு கொண்டு நம்ம உங்களுக்கு. அதனாலதான் நம்மளுக்கு முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அறிவு மட்டும்தான் இருக்கும். நம்ம முன்னோர்களுடைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அறிவு மட்டும்தான் இருக்கும், அவர்களுக்கு படிப்பறிவு குறைவாகத்தான் இருக்கும். அறிவு என்பது புதன், படிப்பு என்பது அறிவு என்பது குரு, படிப்பு என்பது புதன்.
குரு சம்பந்தப்பட்ட மதிப்பு மரியாதை மட்டும்தான் நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. படிப்புங்கிறது அவ்வளவு கம்மியாக தான் இருந்தது. அப்போ இந்த காலத்தில் வர வர அந்த படிப்பு வந்து ஜாஸ்தியாக நம்முடைய கலாச்சாரங்கள் எப்படி போகுதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வெளி உலகத்துக்கு போகிறப்ப எப்படிப்பட்ட கலாச்சாரத்துக்குள்ளே போகிறோன்னு நம்மளுக்கே தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த புதன் தன்மைகளுக்குள்ள இருக்கிற அந்த சித்திரை நட்சத்திரம் அந்த ஆடை விஷயத்தில் ஒரு சில சிக்கல்களை உருவாக்கும். அதை சரி செய்வதற்கு நம்ம ஜோதிடருடைய வேலை. அதே போலதான் ஒவ்வொன்றுமே அந்த அஸ்த நட்சத்திரம், நான் இன்று வரை தோற்றதே இல்லை அந்த அஸ்த நட்சத்திரத்தில் குரு இருப்பது. யார் ஜாதகத்தில் நீங்க எடுத்து பாருங்க, அஸ்த நட்சத்திரத்துக்குள் அதுவும் குறிப்பாக அஸ்தம் 2ஆம் பாதத்தில் குரு நின்று விட்டால் அந்த ஜாதகர் ஒன்று 2ஆம் தாரத்து பிள்ளையா இருக்கிறான், இல்லைன்னா அவங்க அப்பாவுக்கு 2 தாரமாக இருக்கிறது. இது ஜோதிடர் அந்த குமாரசாமி சின்னதா கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்னன்னா, அஸ்தம் 2 என்பது சுக்கரனுடைய அம்சத்தில் இருக்கும். அம்ச வீட்டில் சுக்கரன்ல இருக்கும். அங்கே புதன் வீடு குரு இருக்கிறார் சந்திரனுடைய நட்சத்திரத்தில். அப்ப சந்திரன் புதன் குரு ஒரு பெண் தொடர்பு. இவங்க வரலாற்றை எடுக்கும் பொழுது உறவு முறைகளில் ஏதோ ஒரு சிக்கல் வந்து கொண்டு இருக்கிறது. குருவனுடைய மனைவிக்கு சந்திரனுக்கும் பிறந்தது புதன். அப்ப இந்த சிக்கலுக்குள்ள அந்த உறவு முறையில் இருக்கப்ப எடுத்த உடனே வந்துச்சா உடனே சொல்லுங்க, நேரடியா சொல்ல வேண்டாம். உங்க குடும்பத்தில் யார் 2 தாரம் அவர்களா சொல்லிடுவாங்க. அப்ப 2 தாரம் அமைப்பில் ஒரு 10 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்ப 10 நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த உறவு முறைகள் வச்சு சொல்லணும். நான் குருவாய் சொன்னேன், சூரியன் இருந்து விட்டால் அப்பா தாத்தாவுக்கு 2 தாரம், புதன் இருந்து விட்டால் மாமனுக்கு 2 தாரம். இப்படி ஒவ்வொன்றுமே நம்ம உறவு முறைகள் எடுத்துக்கணும். ஏதோ ஒரு உறவு முறைகள் அங்கே ஒரு கெடுக்கல் ஒன்று இருக்கு. நட்சத்திரங்களை கிரக நிலையோடு செயல்படுத்தும் பொழுது தசாபுத்தியினுடைய செயலும் இங்கு நம்ம எடுத்துக்கணும். நிறைய இடத்துல சொல்லிட்டு இருப்போம் உங்களுக்கு, சார் எனக்கு சூரிய திசை சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்குது. திடீர்னு திரும்பி கேர்ஃபுல்லா பார்ப்பேன், அந்த சூரியன் சுக்கரனுடைய பரணி பூரம் போராட்டத்திலிருந்து திசை நடத்தினால் அல்லது சூரிய திசை சுக்கர புத்தி வரும் பொழுது தந்தையை புரட்டி போடுகிறது. உங்க அனுபவத்தில் எடுத்து பாருங்க. அதை ஒவ்வொரு தசா புத்தியும் அது நின்ற நட்சத்திரங்கள் யார், நட்சத்திர அதிபதி எங்கே இருக்கிறார், தெளிவா அழகா பதில் சொல்லிட்டா போயிட்டே இருக்கலாம். நம்ம இந்த விதத்தில் வந்து அந்த நட்சத்திர சாரம் என்பதுதான் அங்கே முக்கியம். அந்த நட்சத்திரத்தின் மேல் இருக்க கிரகம் நட்சத்திரத்தில் குணாதிசயங்களோடு செயல்படும். மிருகசீர நட்சத்திரத்திலே சுக்கிரன் உட்கார்ந்து விட்டால், மிருகசீர நட்சத்திரத்திலே சுக்கிரன் போய் இருக்குது, அந்த காதல் வசம் எப்படி எல்லாம் காதல் வந்து இருக்குதோ அப்படியெல்லாம் அவங்க காதல் கொண்டு போவாங்க. அங்கே காதல் மட்டும்தான் அங்கே செயல்படுகிறது. அதைத்தான் எடுத்து போறப்ப அப்ப மிருகசீர நட்சத்திரம் என்பது சந்திரன் பிறந்த இடம், 27 நட்சத்திரத்தையும் கட்டி காத்த இடம் அது. அப்ப ஏதோ ஒன்றை அவர் அந்த காதல் வசத்துக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, ரொம்ப சிறப்பான ஒரு நட்சத்திரம் நான் சொல்லுவேன். இந்த ஆயில்ய நட்சத்திரம் என்ன பண்ணும்னா, அதனுடைய இலக்கு என்ன, சார் நான் படிக்கணும், ஏதோ ஒரு விதத்தில் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களா படிச்சு முடிச்சிருவாங்க. இலக்கை அடைவதற்கு மிக 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 பாடுபடுவார்கள், இலக்கை அடைந்துடுவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் பணம் சம்பாதிக்கணும், வெளிநாட்டு போகணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா சென்று அடைஞ்சிருவாங்க. அதனாலதான் நம்ம என்னன்னா ஆண் பூனைங்கிற ஒரு மிருகத்தை உள்ள அப்படியே உட்கார்ந்துருக்கும், அது இலக்கு எங்க வருகிறதா டக்குன்னு அடிச்சிடும். மிருகங்களுக்கும் அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் நட்சத்திரத்துக்கு. இந்த கேட்டையை அனுசமும் சேர்த்து வச்சுக்கிட்டீங்க, அவங்க மாதிரி நல்ல ஒரு கணவன் மனைவி அருமையா இருப்பாங்க. திருமண பொருத்தத்துல வந்து நம்ம நீங்க எடுத்திருக்கீங்க, நட்சத்திரம் என்பது திருமண பொருத்தத்தில் 8 வித பொருத்தங்கள் வரும். 10 தசவித பொருத்தங்கள், 8 பொருத்தம் நட்சத்திர அடிப்படையில் தான் இருக்கும். நட்சத்திரத்துடைய செயலை எப்படி செய்கிறதோ அதே மாதிரிதான் அது இருக்கும். அப்ப முழுசுமே ராசி அதிபதியை தவிர மற்ற எல்லாமே நட்சத்திர அடிப்படையில் தான். அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, யோனிக்கு கொடுத்துருப்பாங்க ஆயிலியம் கேட்டை, சரி
கேட்டையும் அனுசமும், ஆண்மான் பெண்மான். உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களில் அதிக உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய நிலையை வெடுத்துவது மான். அதிலும் பெண்மான் என்பது ரொம்ப சிறப்பு. அப்ப இந்த ஆண்மான் பெண்மான் என்பது ஒருவருக்கொருவர் ஒன்று சேர்ந்துதான் விட்டு கொடுக்காது. அதனாலதான் அதுக்கு பேரு கவரிமான். ஒன்னு செத்து போச்சுன்னா இன்னொரு கூட செத்து போயிடும். அப்ப ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் தன்மை அங்கே இருந்துட்டு இருக்கும். அப்ப அவங்க கணவன் மனைவியை அமைஞ்சிட்டான்னு வாழ்நாள் முழுதும் இருக்கும். நீங்க உதாரணத்துக்கு பாருங்க, ஒருத்தர் வீட்டுல கணவன் மனைவி ஒரு விசேஷத்துக்கு கிளம்புறாங்க. ஒரு கணவன் மனைவி என்ன பண்ணாங்க தெரியுமா? மனைவியை பார்த்து, அம்மா நீ முன்னாடி போமா, பின்னாடி நான் வந்துடுறேன். இன்னொரு பேட்ச் என்ன பண்ணு தெரியுமா? கணவன் சொல்வார், நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன், நீ பின்னாடி விசேஷத்துக்கு வந்து சேருமாங்க. ஆனா இந்த நடுவுல இன்னொருத்தர் இருப்பாங்க, வெயிட் பண்ண, 2 பேரும் ஒன்னு சேர்ந்தே போலாம். இந்த 2 பேரும் ஒன்னு சேர்ந்து போலாம் அப்படின்னாவே அங்க கேட்டையும் மனுஷனும் இயங்கி கொண்டு இருக்க. ஏன்னா இருவருமே ஒருவருக்கு ஒரு இணை பிரியாதவர்கள். 76 வயசுல கணவன் மனைவி ஒன்னு சேர்ந்து போறாங்கன்னா அங்க பாருங்க, அவங்க கேட்டு பாருங்க, ஒண்ணு யாரோ ஒருத்தர் கேட்ட அனுசமா இருக்கும். விட்டு கொடுக்கும் தன்மை அங்க அதிகமா இருக்கும். இந்த திருவோணம் அதை விட சிறப்பானது திருவோணம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சிறப்பா இருக்கும். திருவோண நட்சத்திரத்துல எதையும் பண்ணக்கூடாது. திருவாரூர் நட்சத்திரத்தை ஒருத்தர் பிறந்துட்டானா எக்காரணத்தை கொண்டு கோயில்ல போய் அவன் பேர்ல அர்ச்சனை பண்ணவே கூடாது. அவன் பெயர் நாமம் கோவிலில் உரைக்க கூடாது. உரைத்தால் அவன் தலைக்கு பிரச்சனை வருங்கிறது தெரியும். அதனால திருவோண நட்சத்திரமா நேரா போ, இறைவன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்துரு. அனைத்து வித கோயில்களுக்கும் சொந்தமானது திருவோண நட்சத்திரம். வாமனன் அவதி பிரச்சனைக்குரியது. வாமனன் அவதரித்தது அஸ்தம், பிரச்சனைக்குரியது இருக்கு. 3வது அடி இலக்கை அடைவார்கள். வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வாக்கை நிறைவேற்றுறதுக்கு உயிரையும் கொடுக்க தயாரா இருப்பாங்க. திருவோணம் ஒண்ணுக்கு மட்டும். ஏனென்றால் 3 அடி கொடுக்குறான்னு பேசிடுவார். 2 அடி தான் கொடுக்க முடியுது. 3வது அடி அவரால் கொடுக்க முடியல. தன்னுடைய உயிரை தான் கொடுத்தார். தலையில வைங்க, என்னுடைய உயிரை எடுத்துக்காங்க. அப்ப வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா நிறைவேற்றுவதில் ரொம்ப ரொம்ப சிறப்பானவர்கள் திருவோண நட்சத்திரத்துக்கு. கடன் கொடுத்து பாருங்க, அவங்க கொடுத்துட்டு என்னைக்கு கொடுக்குறான்னு கேளுங்க பாரு, 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு சேரும். அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள், ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரங்கள் சிறப்பு. உத்திரட்டாதி சொல்லுவாங்க, உத்திரட்டாதிங்கிறது எந்த அளவுக்கு மைனஸோ அந்த அளவுக்கு பிளஸும் இருக்கும். உத்திரட்டாதியோட ரகசியம் சொல்லக்கூடாதும்பாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு ரகசியம் சொன்னாங்கன்னா ஊர் முழுசு தெரிஞ்சிடும். ஏன்னா அதுக்கு பேர் முரசுன்னு வச்சிருக்கிறாங்க, சிம்பிள். டமார் அடிச்சிருவாங்கம்பாங்க. அது எங்க குருநாதர் சொல்லுவாரு, உத்திரட்டாதியா அவன் எஃப்எம் டம்மா. அந்த காலத்துல எஃப்எம்னா ஒரு தெரிஞ்சுக்குவாங்க, உங்க இதுல ரேடியோ மாதிரி உலகம் முழுசும் கொத்துருவாங்க. ஆனால் அவர்கள் அதை மைனஸ் பாயிண்டா எடுக்கிறத விட உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று உங்களுடைய வியாபாரத்தினுடைய நோக்கை வெளிப்படுத்துங்க. விசிங் கார்டு அடிங்க, பேனர் அடிங்க, நான் இந்த மாதிரி இந்த தொழில் செய்யறேன், பேனர் அடிச்சு ஒட்டுங்க. ஊர் முழுசும் பரவும். இன்னைக்கு வியாபாரம் பெருகும். அதே போலதான் அந்த பூரட்டாதி குபேரனுடைய நட்சத்திரம். குபேரன் நட்சத்திரம் எல்லாரும் சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனா பூரட்டாதியில குபேரன் மட்டும் பிறக்கல, மண்டோதரியும் பிறந்து வச்சிருக்காங்க. ராவனுடைய அக்கா. தமைக்கையால் அவமானப்பட்டான். அப்ப அந்த பூரட்டாதியில ஒரு கிரகம் இருந்துச்சு, அல்லது பூரட்டாதியில செவ்வாய் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க. அக்கானால அவமானப்பட்டியா அப்படின்னு கேட்டாலும் முதல்ல கண்ணு தண்ணி விட்டுட்டு தான் வேற வேலையை பார்ப்பான். அது அந்த தசாபதி வந்துருச்சுன்னு வைங்க, கொடுமையில கொடுமை சந்திருப்பான். எனக்கு இடத்தை பிரிச்சு கொடுத்தே ஆகணும்ன்றான். கடன் 50 கோடி ரூபா கடன் இருக்குது, நீ எத்தனை கோடி வேணாலும் கடனை வச்சுக்கோ, எங்க அப்பா இடத்த எனக்கு பிரிச்சு கொடுன்றான். அவமானப்படுத்துவதற்காகவே, அது அக்கானால அவமானப்படுத்துவதற்காக. ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருப்போம், குபேரன் பிறந்தது. அதுல பிறந்தவங்க பாருங்க, அந்த பேங்க் பேலன்ஸ்ல ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். பேங்க்ல பாருங்க ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா மத்த உங்களுக்கு முன்னாடி போறவன் எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துட்டு நீங்க போவீங்க லோன் வாங்க. உங்களுக்கு முன்னாடி போறவன் எந்த டாக்குமெண்ட்டுமே இருக்காது, போய் அவன் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் கொடுத்து இது கொடுமா,
கொடுத்தோன்னே சரிப்பா உனக்கு சாங்ஷன் ஆயிடுச்சுமா, இந்த போராட்டாதி பின்னாடி போய் உட்காந்தான்னு வைங்க, எல்லா டாக்குமெண்ட்டும் எழுதி கொடுத்தா கூட சார் லோன் இப்போதைக்கு சாங்ஷன் ஆகுது, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் சார்மா. அந்த போராட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அது குபேரனுடைய இதல்லவா, கடனை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடியது. கடன் இருந்தால்தான் அவன் தப்பிப்பான். இந்த பக்கம் எடுப்போம் உங்களுக்கு மூல நட்சத்திரம். ஏன்னா நான் வரிசையா சொன்னோம்னா அது வேற மாதிரி ஆயிடும். ஒவ்வொரு நட்சத்திரத்தின் குண அதிசயங்களை கொண்டு எங்கே திருத்தணுங்கிறது இருக்கு. இந்த மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் நட்சத்திரம். அனுமன் ஆஞ்சநேயர் அல்ல, அனுமன் நட்சத்திரம். எல்லாரும் ஆஞ்சநேயர் நட்சத்திரம் ஆஞ்சநேயர் நட்சத்திரம் இருப்பாங்க. மூல நட்சத்திரம் என்பது அனுமன் நட்சத்திரம். அனுமன் வேறு, ஆஞ்சநேயர் வேறு. அனுமனுடைய நட்சத்திரம் அது. ஒன்று சொன்னால் இன்னொன்று செய்யக்கூடிய நட்சத்திரம் அது. வேணா மூல நட்சத்திரம் சொல்லி பாருங்க. ஒரு காரியத்தை சொன்னா வேறொரு காரியம் செய்வான், மறந்து போவான். இதெல்லாம் அந்த நூல்ல இருக்குது. நாம என்னன்னா அது படிக்கிறது இல்லை. அது ஏன் மறந்து போறான்? அடிபட்டு கிடக்கிறாரு, கூப்பிட்டு அனுமனை கூப்பிட்டு இந்த மாதிரிப்பா சஞ்சீவி வேற எடுத்துட்டு வரணும், நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சுடுறாரு. இவர் நேரா போவார், அந்த இடத்துக்கு போயிடுவாரு, பேரை மறந்துடுவார். சரி ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை பேர்த்து கொண்டாந்து கையில கொடுப்பார். இவங்க வேற மட்டும் தான் எடுத்துட்டு வர சொன்னாங்க, அவர் மலையே தூக்கிட்டு போவார். இவங்க சொல்ற காரியங்கள் வேறு, அவர் செய்ய காரியங்கள் வேறு. அப்ப ஆனால் அதே நேரத்தில் எந்த ஒரு நான் இன்றைக்கும் ஒரு வெற்றி பெறுவதற்கு அந்த மூல நட்சத்திரம் மிக மிக எனக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒரு சனிக்கிழமை நாள் மற்ற எனக்கு தெரியாது. ஐயா அடுத்த வாரம் அடுத்த வருகை என்று இது ஓடிட்டு இருக்குது, பூரம் ஓடிட்டு இருக்குது, வருகிற மூல நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க தொழில் தொடங்கிக்காங்க அப்படின்ட்டேன். என்னுடைய பேச்சை கேட்டுட்டு அவரும் எதுவும் சொல்லல. மூல நட்சத்திரம் டேட்டை பார்த்தா டேட் அடிச்சாரு, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டாரு. பின்னாடி அவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, ஐயா அது சனிக்கிழமை நாளாக இருக்குது அப்படின்னு. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தைரியமா சொன்னேன், மூல நட்சத்திரம் இருக்குல்ல செய். இன்னைக்கு செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு நிலக்கோட்டையில இருக்கிறாரு. இப்ப அரசியல்ல இப்ப இருக்கக்கூடிய அரசியல்ல ஒரு மிகப்பெரிய புள்ளி. சனிக்கிழமை நாள் அவர்கிட்ட போய் இன்னும் கேட்டு பாருங்க, நான் சனிக்கிழமை நாள் தான் அந்த தொழிலே ஆரம்பிச்சேன்னு. மறுபடியும் இன்னொரு முறை கேட்டாரு, வாகனத்தை வாங்கணும்னு. அதற்கு ஒரு தேதி கொடுத்தேன். வாகனம் வாங்குவதற்குன்னு ஒரு நட்சத்திரம் தேதி கொடுத்தேன். அது கடைசி அவர் எல்லாம் பண்ண அதிகம் பார்த்துட்டேன். ஐயா அது செவ்வாய்க்கிழமை நாளா இருக்குதுன்னாரு. அதெல்லாம் கவலைப்படாதீங்க வாங்குங்க அப்படின்ட்டேன். வாங்கி போனா அந்த வீட்டில் நேரத்துல அவங்க தம்பி பின்னாடியே விடுறான், எனக்கு இதே மாதிரி கார் இன்னைக்கே புக் பண்ணி கொடு அப்படின்னு. அப்ப அந்த நட்சத்திரங்கள் தாராபலத்தை அவர்கள் வேலை செய்யணும், வேலை செஞ்சிடும். நாள் கிழமை பார்க்கவே பார்க்காது. இங்க நம்ம செவ்வாய்க்கிழமைன்னு இருக்கிறோம். எனக்கு என்னுடைய வாடிக்கையாளர்கள் பெங்களூர்ல ஜாஸ்தி. சார் ஒரு நல்ல நாளா சொல்லுங்க அம்மாங்க. செவ்வாய்க்கிழமை நாளுக்கு பார்த்து தான் குறிச்சு கொடுப்பேன். காரணம் என்னன்னா அங்க மங்கள்வாரம் பண்ணிட்டுருவாங்க. சோமவாரம் மங்கள்வாரம் மங்கள வாரத்தை அவங்க குறிச்சு கொடுக்க சொல்லுவாங்க. அருமையா இருக்கும். நாம இங்க குறிச்சு கொடுத்தோம்னா என்ன சொல்லுவாங்க, செவ்வாய்க்கிழமை குறிச்சு கொடுக்கணும், ஜோசிக்காரனுக்கு ஜோசியம் தெரியலம்மா. என்னுடைய 25 வருஷ காலங்கள் இதே தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். அந்த நட்சத்திரங்களை எங்கே செயல்படுகிறது? உங்களுடைய 6வது நட்சத்திரம் தெய்வ நட்சத்திரம், 13வது நட்சத்திரம் ஜீவசமாதி. 13வது நட்சத்திரம் ஜீவசமாதி எதுன்னு கண்டுபிடிங்க, அங்க போய் உட்காருங்க பாரு, எல்லா காரியமும் சக்சஸ் ஆயிடும். அப்ப அது கண்டுபிடிக்கிறது தான் உங்க திறமை. எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, கேட்டேன்னு நான் சொல்ல தயார். அப்ப அந்த ஜீவ சமாதிகள் எங்கெங்கே இருக்கு? மன அமைதி, புத்துணர்வு, புத்தியதாக செயல்படுத்துவது. 15வது நட்சத்திரத்தில் செயல்படுத்தி காமிப்பது. அப்ப இந்த 2 நட்சத்திரத்தையும் பிடிச்சிட்டீங்கன்னா அந்த ஜீவ சமாதிக்குள்ள போய் உட்காருங்க. ஜீவ சமாதி என்பது 13வது நட்சத்திரம். காலபுருஷனுக்கு 13வது நட்சத்திரம் அஸ்தம். புத்துயர் என்பது புதியதாக அவங்க இறக்கும் தருவாயில இருந்தா கூட அந்த பெட்டை விட்டு புதுசா எதிர்க்க வைக்கும். அதனுடைய என்ன பழம் என்னன்னா ஆரஞ்சு பழம். நோயாளியை பார்க்கறதுக்கு எந்த பழம் வாங்கிட்டு போவோம்? அது 6ஆம் பாவத்தில் இருக்குது. ஆரஞ்சு பழம் தான் வாங்கிட்டு போவோம். எவ்வளோ பெரிய நோயாளியாக இருந்தாலும் போகிறப்போ ஒரு ஆரஞ்சு பழம் தான் வாங்கிட்டு போவோம். அப்போ அந்த ஆரஞ்சு பழத்திற்கு அவ்வளோ பவர் இருக்கு, புதியதாக முளைக்க வைக்கிறதுக்கு. அப்போ அந்த இடத்துல போய் ஜீவ சமாதிகளுக்கு போய்
ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுங்க, ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுங்க, அது உங்க திறமை. இந்த மாதிரி நிறைய சொல்லி நான் நிறைய சக்சஸ் ஆயிருக்கு. உங்களது குல தெய்வம், குல தெய்வத்துக்கு 26வது நட்சத்திரத்தில் போய் பாருங்க. உங்க குல தெய்வத்தில் ஒரு சிக்கலானது ஒண்ணு, உங்க குல தெய்வம் என்று நீங்கள் ஒவ்வொருவருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். குல தெய்வம் விசேஷம் ஒன்று நடந்தால் அங்கே ஒரு பிரச்சனை உருவாகுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க எடுத்து பாருங்க, உங்க குலதெய்வத்தில் ஒரு நடக்கிறப்ப அங்க ஒரு பிரச்சனை உருவாகும். இது இயற்கை. காரணம் என்ன? 26வது நட்சத்திரம் உங்களுக்கு. ஆனா அந்த 26வது நட்சத்திரம் 3வது நட்சத்திரமா வந்துடும். அப்ப 3ங்கிறப்ப ஏதோ ஒரு பிரச்சனை உருவாக்குதுன்னு அர்த்தம். தாராபலன் 1, 3, 5, 7 இதெல்லாம் பிரச்சனைக்குரிய ஒரு நட்சத்திரம். 9 சரிபாதியாக பிரச்சனை இருக்கும். பாதி நல்லது பாதி கெட்டது செய்யும். இதே அடிப்படையில் தூக்கி போடணும், 2 ஒரு இடத்துல மாறும். ஆனா 27க்கு 27 தாராபலன். அப்ப உங்க குலதெய்வத்துக்கு போறப்ப 26வது நட்சத்திரத்துல போனீங்கன்னா குலதெய்வத்துடைய சிறப்பு நல்லா இருக்கும். ஆனா அங்க ஒரு பிரச்சனை உருவாகும். அதெல்லாம் எந்த மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அது 3வது நட்சத்திரமா வரும். அது குலதெய்வத்துக்கு. உங்க குலதெய்வத்துக்கு ஏதோ ஒரு விசேஷம் செய்யுங்க, அங்க ஒரு சிக்கலை சந்திக்கிறீங்களா இல்லைன்னு பாருங்க. யாரோ ஒரு குடும்பத்துக்கு வந்துடும். அவன் அதை செய்யலாம், அவன் இதை செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம். எல்லாரும் உங்க அனுபவத்துல பாருங்க. அப்ப அந்த குலதெய்வத்தை நாங்க எந்த மாதிரி நட்சத்திரத்துல போய் பார்க்கணும்? ஒன்று கூடும் நட்சத்திரம். உங்களுக்கு 27வது நட்சத்திரம் சொல்லுவாங்க. அடுத்தடுத்த நட்சத்திரத்துல திருமணம் ஒரே பாவத்தில், அடுத்தடுத்த நட்சத்திர திருமணமான பிரச்சனை ஒரே பாவத்தில் இருக்குது. அது மிகப்பெரிய தவறு. அடுத்தடுத்த நட்சத்திரமாக இருந்தால் அந்த மாதிரி கணவன் மனைவி எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. மும்பை பகுதியில் நான் கொரோனாவுக்கு முன்னாடி நிறைய போயிருக்கிறேன். அங்கே போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த துர்கா பூஜை இப்போதான் சமீபத்தில் தான் முடிஞ்சுது. அதாவது நவராத்திரி முடிஞ்சோன்னா அடுத்த 3வது நாள் துர்கா பூஜைம்பாங்க. அந்த துர்கா பூஜையினுடைய அடிப்படையாக என்ன அப்படின்னா, மனைவிக்கு பாத பூஜை செய்வது. அந்த மும்பைலாம் போய் பாருங்க, அந்த மகாராஷ்டிரா ஏரியா, அந்த குஜராத் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் மனைவிக்கு பாத பூஜை செய்வாங்க. நாம தொடுவோமா? அங்க மனைவிக்கு போய் பாருங்க, பாத பூஜை செஞ்சுட்டு இருப்பாங்க. கேட்டா மனைவி சுக்கிரன். அங்க இருக்கிற ஜோதிடர் நம்மளுக்கு சொல்லி இருக்கிறாங்க. சார் ஏன் சார், எந்த அடிப்படையில்? மனைவி என்பதன் சுக்கிரன் உச்சமாக கூடியது 12ஆம் பாவத்துல. மனைவியினுடைய கால கழுவுனா நம்மளுக்கு நல்லது அப்படிம்பாங்க. இந்த மார்வாடிஸ் எல்லாம் பாருங்க, அவங்க கல்லாப்பட்டியில எங்க இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? இங்க இருக்கிற யாராச்சும் தெரியுங்களா? மார்வாடி பணம் வைக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? கால் அடியில் தான் வச்சிருப்பாங்க. ஏன் சார், நாம கால் வேணா அவங்க காலடியில் வச்சு பாருங்களா, 10 ரூபா போட்டு மேய்ங்க பார்க்கலாம். அவன் அவ்வளவு பெரிய பணத்தையும் காலடியில் தான் வச்சிருப்பான். இது யாருன்னு நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனா அவன் இன்னைக்கு ஒரு பொருளாதாரத்தில் எந்த இடத்துலயுமே நலிவடைந்தவன் அல்ல, எந்த ஊர்லயும் சரி. அப்ப அவனுடைய தன்மைகள் ஏன் அந்த மாதிரி இருக்கும்? நாம இப்ப சொல்றேன், இப்ப ஐயா அந்த டாப்லெட் எடுத்துக்கோ அப்படின்னு வந்தோன்னு சொல்லிட்டு இருந்தார். சுகருக்கு டாப்லெட், அதுக்கு டாப்லெட், இதுக்கு டாப்லெட்னு சொல்லிட்டு இருந்தேன். எந்த ஒரு மார்வாடிஸுக்கும் காலையில் எந்திரிச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? இவ்வளோ பெரிய ஸ்வீட் டப்பாவில் இத்த பெருசு எடுத்து வச்சுக்குவான், ஸ்வீட்டை சாப்பிடுவான். அவனுக்கு எங்கேயாச்சும் சுகர் வந்ததா சொல்லுங்க பார்க்கலாம். ஹார்ட் அட்டாக், சுகர். இப்ப நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நோய் அதானே இன்னைக்கு பொதுவான நோய் என்ன? இப்ப இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கும் சுகரும் இருக்கு. இப்ப அவங்க சொல்லுங்களா பார்க்கலாம். ஏனென்றால் அவர்கள், அதாவது 2 இனம் இருக்குது, முஸ்லிம் அண்ட் மார்வாடிஸ். வருடம் முழுவதும் மட்டன் சாப்பிட்டுட்டே கொழுப்பை ஏற்றிட்டே இருப்பான். முஸ்லீம் டக்குன்னு அந்த ரம்ஜான் மாசம் வந்தோன்னா அப்படியே நிறுத்திடுவான். உடம்பில் இருக்கும் கொழுப்பு கரையிற வரலுமே அவன் அந்த மாசம் முழுசுமே எச்சில் கூட துப்பக்கூடாதுமா. எச்சில் உமிழ் நீரை முடிக்கிட்டே இருந்தா கொழுப்பு கரையும். அந்த ஒரு மாசம் முழுசும் கொழுப்பை கரைச்சிருமா. நாம தான் அப்படி பண்றது இல்லையே. எங்கெங்கே என்னென்ன இருக்குதோ அத்தனையும் விட்டு நோச்சிட்டு தான் இருக்கோம். அதே பேர் தான் மார்வாடிஸ். அந்த துர்க்கை பூச்சியில் ஒரு சின்னதாக தான் இவ்வளோதான் கொடுத்தாங்க. வாழ்க்கையில் அந்த கசப்பை நான் பார்த்தது கூட கிடையாது. சார், வருடத்திற்கு ஒரு முறை தான் சாப்பிடுவோம், எங்களுக்கு அந்த சுகர் என்பதே கிடையாது, அது என்ன மருந்துங்கிறது இன்னும் சொல்ல மாட்டாங்க. சார் பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. ஆனால் இறைவனுக்கு படைத்த நெய்வேத்தியத்தை தான் கொடுக்குறாங்க.
அவ்வளோ அருமையா இருக்கு. அவங்க சாப்பிட்டோம்னா, சார் இந்த மாதிரி சுகருக்கு எங்களுக்கு இதுதான், அறிவியல் பூர்வமாக ஒன்று இதுதான் உங்களுக்கு, ஆனால் எங்க கடவுள் பேர்ல நாங்க கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவர்கள் என்னோட அந்நியோன்யமா பழகினதுனால இத்தனையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இனத்தை நான் சுக்கிரனையும் குருவும், குரு அதை விட பிரமாதம். ஜாதியின் அடிப்படையில் தான் நம்ம கிரக நிலையை வச்சிருக்கிறாங்க. இது யாருக்காச்சும் தெரியுமா? ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு பாவம் இருக்கிறது. மேசத்திற்கு விவசாயம் செய்யக்கூடிய வேளாளர், அதே 6ஆம் பாவத்துக்கு நாவிதர், 11ஆம் பாவம் கும்பத்துக்கு உடையார், 9ஆம் பாவத்திற்கு தட்டான். 9ஆம் பாவத்தினுடைய ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? 2 இனங்கள் இருக்குது. நான் நிறைய சொல்லி இருக்கிறேன் சார், இந்த மாதிரி சொல்லக்கூடாது மேடையில் அப்படிமாங்க. தட்டான் என்பது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தட்டான் என்பவர் யார்? கொல்லப்பட்டறைக்காரன். ஒரே வரியில சொல்லுங்க, ஆசாரியார். அதை மட்டும் சொல்லுங்க, வேற எதையும் சொல்லாதீங்க. ஏன்னா 2 விதம் இருக்குது. கொல்லப்பட்டறையில் செய்யக்கூடியவர்கள், மர வேலை செய்யக்கூடியவர்கள், 2 பேருமே ஆசாரியர் தான். ஆனால் இந்த இனத்தை, 2 இனத்தை கடவுள் நிர்ணயிச்சிருக்கிறப்ப எப்படி? கொல்லம்பற்றையில் வேலை செய்ய நகை வேலை செய்பவர்கள் யார்? நாம நினைச்சிட்டு இருப்போம், திருட்டுங்கிறது எந்த பாவம்? திருடுங்கிறது எந்த பாவம் நம்மளுக்கு? 7ஆம் பாவமா? இதைத்தான் நம்ம சொல்லி இருக்கிறோம். அது 9ஆம் பாவத்துல வச்சு பாருங்க திருடுங்கிறத. எப்படி சார் 9ஆம் பாவத்துல வச்சிருவோம்? பொற்கொல்லர் அப்படிங்கிற வார்த்தை புராணத்தில் என்ன பதவி வாங்கியிருக்கிறாங்க? பொற்கொல்லர், பட்டர் தான். அவங்களுடைய பதவி என்ன பதவி தெரியுமா? பொற்கொல்லன் என்பவன் திருடன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? சிலப்பதிகாரத்தில் யார் திருடினார்கள்? பொற்கொல்லர் தான் திருடினாங்க. அதனால பொற்கொல்லர் அந்த வரலாற்று நூல்களே பாருங்க, பொற்கொல்லர் திருடினார், அதை அவர் மேல் பழி போட்டார். அப்ப அந்த ஜெனட்டிக் வந்துடும் இல்ல? அப்ப அதான் சொல்றாங்க, பொற்கொல்லர் தன்னை மனைவிக்கே தாலி செய்தவர் கூட என்ன செய்வார்? இதெல்லாம் வார்த்தையா வருது, இதெல்லாம் யோசனை பண்ண நம்ம. ஆனால் ஆசாரியார் இருக்காங்க பாத்தீங்களா, இளைப்பாளி ஆசிரியர் இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு ஒரு சிறந்த மிகப்பெரிய இருக்கும். வரலாற்று நூல்களை எடுத்து பாருங்க, சூரியனுக்கு பெண் கொடுக்க மாட்டேன்னு அனைவரும் சொல்லிட்டாங்க. விஸ்வகர்மா என்பவர் மட்டும் சூரியனுக்கு பெண் கொடுக்கிறன்னு முன் வருவார். அவர் தான் ஆசாரியார். அவர் ஒரு வரத்தை கேட்டார். என்ன வரன்னா, மதிப்பு மிக்க ஒரு இனத்துக்கான மரியாதை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். கொடுத்துட்டு தான் பண்ணையை கட்டினார். அது என்ன இதுன்னு, பிராமணர்கள் அணியக்கூடிய பூநூலை நானும் அணிய வேண்டும்னார். இன்னைக்கு எடுத்து பாருங்க, மர வேலை செய்யற ஆசாரி பூநூல் போட்டிருப்போம், ஆனா கறி சாப்பிடுவோம். விஸ்வகர்மா சூரியனுக்கே பெண் கொடுத்தவர். அப்ப சூரியன் வணங்கும் பொழுது, அதனாலதான் ஒவ்வொரு மாசமும் நான் யாரா இருந்தாலும் சரி, சூரியன் நீச்சமானாலும் சரி, சூரியன் கெட்டு போனவங்க யாரா இருந்தாலும் மாசத்துக்கு ஒரு முறை மரச்சாமான் ஒன்று வாங்கி வீட்டுல வைங்க. அதை விட இந்த அப்பாச்சி பொம்மைன்னு ஒன்று இருக்கும், பெரியவங்க உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் ஏறக்குரிய. அப்பாச்சி பொம்மை வீட்டில் இருந்துச்சுன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த காரணம் தான், வேற ஒன்றும் கிடையாது. மரச்சாமான்கள் ஒவ்வொரு மரம் ஒரு அப்பாச்சி பொம்மை வாங்கி வைங்க. ஏதோ ஒன்று இன்றைக்கு அதோட சிறப்பு தான். கருங்காலி அதோட டாப்பை நம்ம கொண்டு போயிட்டோம். கருங்காலியில தான் பண்ணாங்க, அது நல்லா தெரியும் உங்களுக்கு. அப்ப அந்த மாதிரி தன்மைகள் இருக்கு ஒவ்வொன்றுமே. அதைத்தான் இந்த விஸ்வகர்மாங்கிறது அந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு கொண்டு வச்சது சிறப்பாக இருக்கும். அங்கேதான் சூரியன் நீச்சம், சித்திரை 3 4 நீசமாகிற தன்மையில கொண்டு போய் தான் நான் கொடுத்து இது பண்ணார் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கிறது. அந்த கதையின் மூலமா தான் வச்சிருக்காங்க. துரியோதனாவே பரணி தான். அவன் கேரக்டருக்கு அருமையா இருக்கும். துரியோதனன் என்பது பரணி என்பது அடுப்புன்னு சொல்லி குமராசமய நூல் கொடுத்துருக்கு. அடுப்புக்கும் துரியோதனுக்கு என்ன சம்பந்தம்? அடுப்பினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் சமையல். துரியோதனுடைய நல்ல பழக்கங்களில் ஒன்று, வருகிற உறவினரை அனைவரும் அமர வைத்து
சாப்பிட வைத்து மனமகிழ்வான். அதனாலதான் அது அடுப்புன்னு வச்சிருக்கு. நீங்க வேணா எடுத்து பாருங்க, உங்க வீட்டுல பெண் பரணியாக இருந்தால் அங்க உள்ள போறனுக்கு உபசரிப்பு அவ்வளவு அருமையா இருக்கும். தெளிவா இருப்பாங்க. பரணியாசமா அழகா சமைச்சு வரவங்களுக்கு உபசரிச்சு கொடுப்பாங்க. பரணி வந்தோடனே தண்ணி கொடுத்துரும். சந்திரனுடைய நட்சத்திரம் 13வது நட்சத்திரம், உள்ளங்கை அது பேரு. அஸ்தம் என்பது உள்ளங்கை. வந்த உடனே சந்திரன் தண்ணி எடுத்து கையில கொடுத்துரும், குடிங்கன்னு. அப்ப என்ன ஆகும்? நோய்த்தன்மை அங்கே தீர்ந்துரும். 13வது நட்சத்திரம் நோய்த்தன்மையான இடம். அதனாலதான் வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு ஒரு டம்ளர் தண்ணினாச்சும் கொடுத்து அனுப்பிச்சு கொடுப்பா. நம்ம சொல்றோம் இல்ல, அதனுடைய தாற்பயம் எல்லாமே அதுதான். அது ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு செயலை செய்யும் பொழுது இந்த மாதிரி செய்யுங்கன்னா ஜோதிடம் ஒழிஞ்சிட்டு இருக்குது. அதை நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா போதும். அது நட்சத்திரம் ரொம்ப ஒழிஞ்சிட்டு இருக்குது. அதுக்குள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த பூச நட்சத்திரம் ஏறக்குறைய அந்த மகரம் கடக ராசி அப்படின்னாவே, கடக ராசி பிறந்துட்டாவே ஒரு சிக்கலை சந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் வாழ்நாள் முழுவதுமே. காரணம் என்ன? அதில் இருக்கும் குரு புனர்பூசம் 4, அது 6ஆம் பாவ தொடர்புடையது. அந்த இடத்துக்கு 6ஆம் பாவம், அந்த இடத்துக்கு 8ஆம் பாவம் இடவுடைய பூச நட்சத்திரம், சனியுடைய நட்சத்திரம். அந்த இடத்துக்கு 3, 12 கூடியது புதன், ஆயில்ய நட்சத்திரம். அதனாலதான் 3, 6, 8, 12 உள்ள இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு நட்சத்திரமா இருந்தாலும் சரி அதுக்குள்ள. அப்ப அந்த வீட்டுக்குள்ள போனாவே 3, 6, 8, 12 வேலை செஞ்சுட்டே இருக்கும். அப்ப வீட்டுக்குள்ள கிரகம் போனாலும் அதுதான் நடக்கும். கோச்சார கிரகங்கள் போகும்பொழுது அடுத்த வருஷம் குரு வரப்ப பாருங்களேன், இவருடைய சப்ஜெக்ட் தான் தங்கம். 4ஆம் இடத்துக்கு வரும் பாரு, புனர்பூசம் 4ஆம் இடத்துக்கு வரப்ப 8 தான் இல்லைன்னு பாருங்க, சரியா வரும். 1 lakh அப்படிங்க போறான் பாருங்க. அதிசாரம் எடுபடாது, அதிசாரம் எடுபடாது. குரு உள்ளே வரணும். அப்ப அடுத்த மார்ச் அல்லது மே மாசம். அப்ப பாருங்க, நீ வேணா இதுதான் அது தாற்பயம், வேணாம் கிடையாது. 6ஆம் இடத்து தொடர்புடையவர் அங்க உள்ள வந்துட்டா 6, அந்த இடம் 6ஆம் இடம் என்ன இடம்? தனுசு வீடா. அந்த இடத்துக்கு 6ஆம் இடம் தனுசு வீடா. தனுசு வீடு என்பது போர்க்களம், ஆயுதங்களை சேகரிக்கும் இடம், பொன் பொருளை சேகரிக்கும் இடம். தங்க அங்க போய் கடனாயாய் போயிடும். 6ங்கிறது கடன். குரு வீடு தனுசு வீடு. 6 குரு கடங்காரன், அத்தனை பேங்க் போயிடும். குரு மட்டும் நல்லா இல்ல ஜாதகத்துக்கு, அடுத்து நீங்க உள்ள இருக்கணும்னு பாரு, எத்தனை பேர் பேங்க்ல போய் கடன் வைக்கிறான்னு பாரு. இது நடக்கக்கூடியதுதான் உங்களுக்கு. இதெல்லாம் கிரக நிலை தான். நம்ம ஒன்றும் பெருசா ஒன்றும் நம்ம பெரிய ஜோசியர் நம்ம கடவுள்னு சொல்ல விரும்பல. கிரகங்கள் இங்கே போகுது, எந்த நட்சத்திரத்துக்கு போகிறது. திருவாதிரை குரு இருக்குங்காட்டி தான் இவ்வளவு சிக்கலை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். இப்ப ருத்ர தாண்டவன் ஆடிக்கொண்டிருக்கிறார் பாருங்க. எல்லாருடைய அப்பாக்களுக்கும் பாருங்க, ஒவ்வொருத்தருடைய அப்பாக்கள் இருந்தாங்கன்னா இப்ப அந்த சிக்கலை சந்தித்துக் கொண்டே இருக்கும். அப்பாங்கிற வார்த்தை மோசமான வார்த்தையாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். இதெல்லாம் நடக்கிறது தான். ஏன்னா குரு திருவாதிரையில் இருக்குது. திருவாதிரை என்பது ருத்ரன். 2 விதம் ருத்ரனுக்கு. ஒன்று ஆனந்த தாண்டவம், இன்னொரு ருத்ர தாண்டவம். ஜாதகத்தில் ஆனந்த தாண்டம் ஆடுறாரா ருத்ர தாண்டம் ஆடுறான்னு நீங்க தான் அந்த ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணும். ஆனா இரண்டுமே இடுகாடு. ஆனந்த தாண்டம் ஆடுறப்ப வீணை இசை, ருத்ர தாண்டவம் உடுக்கை, அவ்வளவுதான். ஒவ்வொன்றுமே அந்த மாதிரி சென்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. அதனால ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கிரகத்தினுடைய செயல் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய நட்சத்திரம் சொல்ல போனால் நேரங்கள் கிடையாது. நம்பர் தூரத்தில் வந்திருக்கிறேன், அவங்க எடுக்கணும். உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி இருப்பாரு. நிறைய நேரங்கள் நானும் கூட எடுத்துட்டேன். இந்த இனிய வாய்ப்பை நல்கிய காவேரி ஜோதிட சங்க நிர்வாகிகள் அனைக்கும் என் இனிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்தின் சார்பாக சிறிய ஒரு மதிப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக என்னுடைய சங்கத்தின் கௌரவ தலைவர் திரு ஆச்சாரிய ஆறுமுகம் ஐயா அவர்கள் பொன்னாடை போத்தி மகிழ்விப்பார்கள்.
நட்சத்திர நாயகன் பாலகிருஷ்ணன் சார் பேசுனது, அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காரகத்துவங்கள், அவர் சொன்ன இயல்புகளை மட்டும் ஒரு 2-3 விஷயத்த சொல்லிடுறேன். அத்தனையும் 100% உண்மை. அதனால நட்சத்திரங்களை பற்றி நிறைய படிங்க, நிறைய சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அதில் உதாரணம் சித்திரை நட்சத்திரம். என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் வச்சிருப்பேன், பழைய ட்ரெஸ் தான் எடுத்து போட்டுவான், கிழிச்சு போட ட்ரெஸ் தான் போடுவான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவர் சொன்னது உண்மை. அது ஏற்கனவே நானும் படிச்சிருக்கேன். என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அது மாதிரி அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்னா அந்த கிரகத்துக்கு நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஜோதிட ரீதியாக நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். அதுவும் உண்மைதான். அந்த நட்சத்திர புக்கை படிக்கும் போது நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். பட் அதை மட்டும் சொல்லும் போது நம்ம ஜோதிடர்களாகிய வழிகாட்டுங்க அப்படிங்கிற அர்த்தத்தை ஐயா வலியுறுத்தினாரு. அதே விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்றேன். ஏன்னா அவர் ஐயா இந்த இடத்துல பாராட்டி பெற்ற நட்சத்திர நாயகங்கள் ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் எடுத்துக்குங்க. இது அத்தனையும் உண்மை. அப்ப நட்சத்திரங்களோட சார அம்சங்கள் அடிப்படையில தான் எல்லாமே வாழ்க்கை நடக்குதானா 100% நடக்குது அப்படிங்கிற விஷயத்த, இந்த ஐயா சொன்ன விஷயத்த பரிந்துரைக்கிறேன், வேற ஒன்றும் சொல்லல. அதனால ஐயாவை பாராட்டி மகிழ்வது மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா. நல்ல விஷயம் சொல்றேன், வேற இல்ல. பரிந்துரைக்கணும் கிடையாது. அந்த குமாரசாமி நூல்ல இருக்கு. எனக்கு கிடையாது. முன்னோர்கள் எங்க குருமார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. பள்ளிப்பாளையத்தில் இதை மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்க. குமாரசாமியும். அப்ப அந்த நூலை படிங்க. அந்த நூல்ல இருக்கிறது இருக்க சாரம் பார்க்கவில்லை என்றில் எந்த ஜோதிடமும் நீங்க சொல்ல முடியாது. சொல்லலாம் நட்சத்திரம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி திரும்ப நீங்க, ஏன்னா தசாபதியை பிரிப்பதே நட்சத்திரம் தான். அப்ப கால நிர்ணயம் கொடுக்கறது நட்சத்திரம் தான். இன்னும் சிறப்பா இருக்க 786 என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது எதனுடைய அடிப்படை தெரியுமா உங்களுக்கு? இது யாருக்காச்சும் தெரியுமா? அது எதன் அடிப்படையில்? கேது சனி அந்த மாதிரி நம்பர் கிடையாது. 786 எப்படி வந்துச்சு? எந்த இதுவும் கிடையாது. ஒரு பெண் ருதுவாகிறதுக்கு எந்தெந்த கிரகம்? செவ்வாய், சந்திரன். சந்திரன் தனது ஓட்டத்தில் எங்கே செவ்வாயை தொடுகிறாரோ, கோச்சார சந்திரன் ஜனனகால பெண் ஜாதகத்தில் ஜனனகால சந்திரனை தொடும் பொழுது அவர்களுடைய பீரியட் டைம். இது எல்லாத்துக்கும் தெரியுமில்ல? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனுடைய ஓட்டங்கள் 60 வருஷத்துக்கு எடுத்து போடுங்க, 786 வரும். இது கோச்சார சந்திரன். ஒரு பெண் ஜாதகத்தில் கோச்சார சந்திரன் ஜனனகால செவ்வாயை தொடும் காலங்களில் 27 நாளைக்கு ஒரு ட்ரிப் தொடுவாரா? எடுத்து பாருங்க. உங்க குழந்தைகள் சரி, உங்க வீட்லயும் சரி, பெண்களுக்கு இது கணக்கு வச்சுக்கோங்க. 27 நாளைக்கு ஒரு 27 நாள் 6 மணி நேரம் 13 நிமிஷத்துக்கு வந்து தொடுவார். கரெக்டா உங்க பீரியட் டைமா இருக்கும். அதை 60 வருஷத்துக்கு போட்டு பாருங்க, 786. அதுதான் பிறை வடிவம். பிறைக்கு வச்சுக்கிட்டாங்க. தேவதூதன் ஒரு நட்சத்திரத்தை வழி நடத்தினார். இந்த நட்சத்திரம் தேவதூதன் பிறக்கும் இடத்தை காமிக்கும், நீங்கள் போய் பாருங்கள் என்று ஒரு தேவதூதன் சொன்னான் யூதர்களிடம். அப்ப யூதர்கள் அங்கே பார்க்கும் பொழுது அங்கே இறைவன் தோன்றி இருந்தார். அப்ப அது என்ன நட்சத்திரம்? துருவ நட்சத்திரம் இல்ல, மிருகசீரிட நட்சத்திரம். இது எங்கே இருக்கும்? தெய்வம் பிறப்பதற்கு முன்பு, தேவர் தெய்வம் பிறப்பதற்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு நூல் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு என்பது தேவர்கள் எப்படி இப்படி உருவாகங்கள் கொடுத்திருக்கிறது. 3 நிலைகள் இருக்கும். அதில் யோபு வசனம் என்பது ஒரு நிலை, கடைசியாக இருக்கக்கூடியது. எடுத்து பார்க்க சொல்லுங்க, கிறிஸ்டின் யாராச்சும் சொல்லுங்க. யோபு வசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்கும். 133வது பக்கம், அதுல 33வது ஸ்லோகம் தமிழ்லயே இருக்கும். மிருகசீட நட்சத்திரத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோன்னு இருக்கும். அதுக்கு அர்த்தத்தை அவங்க கேட்டுக்காங்க, அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.